ஹாய்! கிரேட் 12 என்சிஇஆர்டி சாப்டர் 4 கெமிக்கல் கைனடிக்ஸ் உடைய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்துட்டுருக்கோம். கொஸ்டின் நம்பர் 4.22 த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த டீகம்போசிஷன் ஆஃப் N2O5 அட் வேரியஸ் டெம்பரேச்சர் குடுத்துட்டாங்க. ஸோ ரேட் கான்ஸ்டன்ட் K வேல்யூ அண்ட் டெம்பரேச்சர் குடுத்துட்டாங்க டிகிரி செல்சியஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ட்ரா த கிராஃப் பிட்வீன் லான் K அண்ட் 1/T கேட்டிருக்காங்கப்பா. ஸோ லான் கேக்கும் 1/Tக்கும் கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த டீய வந்து லான் டீயா மாத்தணும். அதே மாதிரி 1/Tயா மாத்தணும். அண்ட் கேவ நம்ம என்ன பண்ணணும், லான் கேவா நம்ம மாத்தணும். ரைட்? ஸோ இங்க நான் எடுத்துட்டு இருக்கிறத பாருங்க. இந்த டேபிள் நான் ஆல்ரெடி இங்க என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு ட்ரா பண்ணி வச்சாச்சு. அண்ட் கிராஃபும் உங்களுக்கு போட்டு வச்சாச்சு. இப்போ இதுல டெம்பரேச்சர் இன் கெல்வின் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் 1/T அதே மாரி கேவுக்கு என்ன பண்ணணும், லான் கே எடுக்கணும். இந்த பக்கம் கிராஃப் போட்டாச்சு. ஒய் ஆக்சிஸ்ல வந்து லான் கே அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்த்தீங்கன்னா 1/T வச்சு கிராஃப். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் கிடைக்குது. ரைட்? ஸோ இப்போ இத வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா, கால்குலேட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் இஏ கேட்டிருக்காங்க. ஸோ வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் இஏ. ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்டின்னா, இது வந்து ஒரு அரீனியஸ் ஈக்குவேஷன் வந்து வரக்கூடிய ப்ராப்ளம். அப்ப அரீனியஸ் ஈக்குவேஷன் நமக்கு என்ன வரும்? K that is equal to A e power minus EA by RT இல்லையா? ஸோ இதுதான் அரீனியஸ் ஈக்குவேஷன். ஸோ 2 பக்கமும் நான் நேச்சுரல் லாகரிதம் எடுத்தேன்னா ln K that is equal to ln A minus EA by R into 1/Tன்னு எழுதலாமா? ஸோ இது y ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ நமக்கு கொடுக்க ஸ்ட்ரெய்ட் லைன் கிடைக்குது. அப்ப ஸ்லோப் நமக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? மைனஸ் EA by Rக்கு ஈக்குவலா இருக்கும். ரைட்? ஸோ அப்ப இதுல நீங்க ஸ்லோப் எடுக்கணும். இப்ப நான் இங்க ஸ்லோப் எடுத்திருக்கேன். எனக்கு இங்க என்ன வருதுன்னா, ஸ்லோப்னா Mன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ M that is equal to minus EA by R and EA that is equal to minus M into R இல்லையா? ஸோ ஸ்லோப்போட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, minus 12.3 வந்திருக்கு. ஸோ இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப என்ன ஆயிரும்? பிளஸ் 12.3. நீங்க ஸ்லோப் எடுத்துக்கலாம். ஒரு கிராஃப்ல என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் டேக் அ ஸ்லோப். ஸோ ஸ்லோப் எடுத்து டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு என்ன கிடைக்குது? இந்த ஸ்லோப்புக்குரிய டிஃபரன்ஸ் வந்து 12.3ன்னு கிடைக்குது. மைனஸ் 12.3. இப்போ அதுக்கு என்ன ஆயிரும்? மைனஸ் 12.3 இங்க ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால பிளஸ் ஆயிரும். இன்டு 8.314. ஸோ இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்க அப்டின்னா, 102.27 கிலோ ஜூல் பெர் மோல் கிடைக்குது. ரைட்டாப்பா? ஸோ இதுதான் என்னது நமக்கு EA உடைய வேல்யூ. ரைட்? ஸோ EA ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தாச்சு. EA கண்டுபிடிச்சோம்னா கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க. A வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு என்ன தெரியும்? ln A அதே ஈக்குவேஷன் எடுத்துக்க போறோம். ln K that is equal to ln A minus EA by RT அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ அப்ப நமக்கு தேவையானது A. அப்ப ln A ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கலாம். அப்ப ln A that is equal to நமக்கு என்ன வந்துரும்? ln K plus EA by RT அப்படின்னு வந்துரும். ஸோ ln K ஓட வேல்யூ எனக்கு என்ன வரும் அப்படின்னா, மைனஸ் 7.147. இது ஃபர்ஸ்ட் கிராஃப்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேல்யூல இருந்து எடுத்து போட்டிருக்கேன். பிளஸ் E ஓட வேல்யூ 102 into 27 into 10 to the power of 3 divided by இங்க என்ன வரும் நமக்கு 8.314 into 273 கெல்வின். ஸோ எல்லா வேல்யூவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். R and T எல்லாமே. ரைட்? ஸோ இப்போ எனக்கு இங்க என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, மைனஸ் 7.147 plus 0.045 that is equal to minus 7.101 and that is equal to 8.2 into 10 to the power of minus 4 அப்படின்னு வரும். ஸோ இதானது எனக்கு A ஓட வேல்யூ. ரைட்? ஸோ இது ln A ஓட வேல்யூ. நான் ஆன்டி லாக் எடுக்கும்போது என்ன ஆயிரும் எனக்கு 8.2ன்னு ஆன்சர் வரும். ஸோ இங்க தான் நமக்கு என்ன இருக்கு? A ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க கொஸ்டினை. 30 டிகிரி ரேட் கான்ஸ்டன்ட் அட் 30 டிகிரி அண்ட் 50 டிகிரி கேட்டிருக்காங்கப்பா. ஸோ 2 டெம்பரேச்சர்ல ரேட் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 30 டிகிரி பாருங்க. ஸோ 30 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா, நமக்கு டெம்பரேச்சர் கெல்வின்ல வரும்போது என்ன ஆயிரும்? 303 கெல்வின் அப்படின்னு வரும். ரைட்டா? அப்ப 303 கெல்வின்ல நமக்கு ln K ஓட வேல்யூ எங்க இருக்கு? அப்படியே அந்த கிராஃப்ல இருந்து எடுத்துக்கலாம். ln K ஓட வேல்யூ மைனஸ் 0.5 இருக்கு. ஸோ அப்ப K ஓட வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும்? K that is equal to 16.08 into 10 to the power of minus 2ல இருக்கும். இப்போ இதே மாதிரி 50 டிகிரி செல்சியஸ். இதெல்லாம் கிராஃப்ல இருந்தா அப்படியே எடுத்துட்டோம். கிராஃப்ல கரெக்ட்டா 50 டிகிரி செல்சியஸ் இருக்கு இல்லையா? ஸோ அத முதல்ல கெல்வினா மாத்துங்க. அப்ப கெல்வினா மாத்தும்போது நமக்கு என்ன ஆகும்?
323 கெல்வின் அப்படின்னு வரும். ஸோ அது கரெக்ட்டா அந்த 323 கெல்வின் கிராஃப்ல வெட்டுது இல்லையா? லான் கேவ அந்த இடத்த பாருங்க. ஸோ அப்ப லான் கே தட் இஸ் ஈக்குவல் டூ -0.5 அப்படின்னு வரும். அப்ப கே தட் இஸ் ஈக்குவல் டூ 0.607 அப்படின்னு வரும். ஸோ இது கே அட் 50 டிகிரி செல்சியஸ், இது கே அட் 30 டிகிரி செல்சியஸ் கண்டுபிடிச்சாச்சு. ரைட். ஸோ இந்த ப்ராப்ளம் ஓவர். கவனிங்க ஃபர்ஸ்ட்டு அவங்க கிராஃப் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும், டெம்பரேச்சர வந்து கெல்வினுக்கு மாத்திட்டு 1/T எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, லான் கே கண்டுபிடிச்சுக்கணும் கேலருந்து. அத வச்சு கிராஃப் பிளாட் பண்ணிட்டு, அந்த ஸ்லோப்லேருந்து EA வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சேம் லான் ஏ வேல்யூ கேட்டிருக்காங்க. ஃபார்முலால போட்டு லான் ஏ வேல்யூ நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? அண்ட் நெக்ஸ்ட் 30 டிகிரி செல்சியஸ்ல கே வேல்யூ அண்ட் 50 டிகிரி செல்சியஸ்ல கே வேல்யூ கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணும், இந்த டிகிரி செல்சியஸ கெல்வினா மாத்திட்டு, கரெக்ட்டா இந்த டெம்பரேச்சருக்கு அந்த கிராஃப்ல நமக்கு எங்க கட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லான் கேயோட வேல்யூ கிடைக்கும். ஸோ அத வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம இங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரைட். ஸோ 2லயும் நான் இங்க ஒரே வேல்யூ போட்டேனா, ஸோ இது கட் பண்ற இடம் பார்த்தீங்கன்னா, -2.8 -2.8 கிட்ட கட் பண்ணும். ஸோ வி கேன் சீ த கிராஃப். ஸோ இந்த கிராஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 1/K வேல்யூ கெல்வின்ல பார்த்தீங்கன்னா 30க்கு எங்க வருதுன்னு பார்த்து நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ 1/K நம்ம போடும்போது 303க்கு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த 2 ரேஞ்ச் 3.41க்கும் 3.19க்கும் நடுவுல வரும். இல்லையா? 3.41, 3.19 எங்க இருக்கு? இதா இருக்கு பாருங்க. இந்த கேப்ல வரும். அங்க தான் நம்ம ஸ்லோப்ப எடுத்திருக்கோம். ஸோ அந்த வேல்யூ தான் நமக்கு வரும். ஸோ இந்த கொஸ்டின் ஓவர். தேங்க் யூ.